Hi, this is Advocate Ilakya from KCLA Law Academy. இன்னைக்கு நம்ம டாக்டரன் சீரீஸ்ல டாக்டரன் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ டாக்டரன் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டாக்டரனோட ஆரிஜின், அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், தென் அதோட மீனிங் அண்ட் அதோட கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி, அதோட அப்ளிகேஷன் இன் இந்தியா அண்ட் கேஸ் லாஸ் ரிலேட்டட் டு திஸ் டாக்டரன், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So moving on to the next slide. So origin of this doctrine எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து கனடா கான்செப்ட். கனடால இருந்து தான் நமக்கு இந்த டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வருது. அண்ட் அது சப்சிக்வெண்டா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னு பார்த்தோம்னா, கனடா கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் 2 லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் இருக்காங்க. ஒன்னு வந்துட்டு டொமினியன் அண்ட் another one provinces. ஸோ கெனடியன் கான்ஸ்டிடியூஷன்ல 2 லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து டொமினியன், இன்னொன்னு வந்து ப்ராவின்சஸ். ஸோ டொமினியன்ல சில சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க, ப்ராவின்சஸ்ல சில சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. டொமினியன்ல அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்ல மட்டும்தான் லாஸ் எனாக்ட் பண்ண முடியும். அதே மாதிரிதான் ப்ராவின்சஸும் அவங்க கொடுக்கப்பட்டிருக்க சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்ல மட்டும்தான் லாஸ் எனாக்ட் பண்ண முடியும். ஆனா சில நேரம், ஃபார் எக்ஸாம்பிள், டொமினியன் லா எனாக்ட் பண்ணும் போது ப்ராவின்சஸோட சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்டர்ஃபியர் ஆவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரிதான் ப்ராவின்சஸும் சில சப்ஜெக்ட் மேட்டர் எனாக்ட் பண்ணும் போது டொமினியனோட சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்டர்ஃபியர் ஆவறதுக்கோ இல்ல என்க்ரோச்மெண்ட் ஆவறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி லாஸ் எனாக்ட் பண்ணும் போது இன்னொரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியோட சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்ல இன்டர்ஃபியரன்ஸ் ஆயிருக்கா இல்லையா, என்க்ரோச்மெண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக வந்திருக்க டாக்டரின் தான் இந்த டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ எவ்வளவு தூரம் அது என்க்ரோச் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் அது ஓவர்லேப் பண்ணுது ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இன்னொரு சப்ஜெக்ட் மேட்டரோட அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்க டாக்டரின் தான் இந்த டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். Doctrine of Pith and Substance evolve on a case law, Cushing versus Dubé 1880ல இருந்து தான் எவால்வ் ஆச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் தான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டொமினியன், அத முன்னாடி சொன்ன மாதிரி டொமினியன் லாஸ் எனாக்ட் பண்ணும்போது சில சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் ப்ராவின்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ராவின்சஸ் ஒரு சில லாஸ் எனாக்ட் பண்ணும்போது டொமினியனோட சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இன்டர்ஃபியரன்ஸ் எவ்வளோ, என்க்ரோச்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்கு, என்க்ரோச்மெண்ட் இருக்கா இல்லையா, இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்த்து டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட்டோட அத்தாரிட்டின்றத இந்த கேஸ் லால தான் சொல்றாங்க. So moving on to next இது என்னன்னு பார்த்தோம்னா லிட்டல் மீனிங் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ பித்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ கேரக்டர் ஆர் ட்ரூ எசன்ஸ்ன்ற மீனிங் இருக்கு. சப்ஸ்டன்ஸ்னா எசென்ஷியல் பார்ட் ஆர் இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் சம்திங்னு அதோட மீனிங் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாட்யூ எனாக்ட் பண்ணும்போது அதோட ட்ரூ கேரக்டர், அதோட ட்ரூ எசன்ஸ், அதோட ட்ரூ நேச்சர் கண்டிப்பா பார்க்கணும். அட் த சேம் டைம் அதோட எசென்ஷியல் பார்ட் என்ன, அதாவது எந்த சப்ஜெக்ட் மேட்டர் ப்ரிடாமினண்டா இருக்கு இதுல அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்க டாக்டர் தான் இந்த டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் மென் பை டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ்ன்றதுக்கு. ஸோ மீனிங் ஆஃப் டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, த டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் சேஸ் தட் where the question arises of determining whether a particular law relates to a particular subject mentioned in list 1 or list 2, the court looks to the substance of the matter. Thus, if the substance falls within union list, then the incidental encroachment by the law on state list does not make it invalid. So, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல லா எனாக்ட் பண்ணும் போது
இன்னொரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியோட சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்டர்ஃபியரன்ஸ் ஆயிருக்கா இல்லையா, எவ்வளோ தூரம் என்க்ரோச்மெண்ட் ஆயிருக்கு இல்லைன்னு பாக்குறதுக்காக வந்திருக்க கான்செப்ட் தான் இந்த டாக்டர் ஆஃப் பர்த் அண்ட் சப்ஸ்டன்ஸ்ன்றத மீனிங்லயும் சொல்றாங்க. ஸோ டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இந்தியால எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த டாக்டர் இருக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படின்றத இந்த ஸ்லைட்ஸ்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ கெனடியன் கான்ஸ்டியூஷன்ல எப்படி 2 லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் இருக்கோ அதே மாதிரி இந்தியாலயும் 2 லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து பார்லிமெண்ட் அண்ட் இன்னொன்னு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இந்தியால எப்படி இருக்கு, அதோட கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி எந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆர்டிகல் 246 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஷெட்யூல் 7 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லயும் இந்த டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அதோட அப்ளிகபிலிட்டி பார்க்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஷெட்யூல் 7ல நமக்கு மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குன்னு தெரியும். So list 1 which is related to union list and அதுல 97 entries இருக்கு. So யூனியனால அந்த 97 entries-ல தான் laws enact பண்ண முடியும். அதே மாதிரி list 2 state list அதுல 66 entries இருக்கு. So அந்த 66 entries-ல தான் ஸ்டேட்டால laws enact பண்ண முடியும். And third list concurrent list அதுல 47 entries இருக்கு. So concurrent listல சென்ட்ரும் லாஸ் எனாக்ட் பண்ணலாம், ஸ்டேட்டும் லாஸ் எனாக்ட் பண்ணலாம். ஆனா ஒரே சப்ஜெக்ட் மேட்டர்ல சென்ட்ரும் ஸ்டேட்டும் லாஸ் எனாக்ட் பண்ணும் போது யாரோட லாஸ் வந்து ப்ரிவைல் ஆகும்னு பார்த்தோம்னா சென்ட்ரோட லா தான் ப்ரிவைல் ஆகும். திஸ் இஸ் கால்ட் டாக்ட்ரின் ஆஃப் ரிபக்னன்சி. டாக்ட்ரின் ஆஃப் ரிபக்னன்சினா என்னன்னு ஒரு டீடைல் வீடியோல பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன விஷயம் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னா டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இந்த டாக்டர் கான்செப்ட சுத்தமா நம்ம இது ஒத்துக்கவே இல்லை. ஆனா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிராஃப்டர்ஸ் வந்துட்டு டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸையும் அதோட வேலிடிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இல்ல நம்ம கான்ஸ்டியூஷன்ல கண்டிப்பா டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைட்ல என்ன சொல்லியிருக்கேன்னா டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் எப்போ வரும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல சொன்ன மாதிரி இப்ப 2 லிஸ்ட் இருக்கு, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்ல மட்டும்தான் யூனியன் வந்து லாஸ் எனாக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்ல மட்டும்தான் ஸ்டேட்டால லாஸ் எனாக்ட் பண்ண முடியும். பட் சப்போஸ் யூனியன் வந்து லாஸ் எனாக்ட் பண்ணும் போது சில சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட்ல இன்டர்ஃபியரன்ஸோ என்க்ரோச்மெண்ட்டோ இருந்தாலும் இல்ல ஸ்டேட் வந்து லாஸ் எனாக்ட் பண்ணும்போது யூனியனோட சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்டர்ஃபியரன்ஸும் என்க்ரோச்மெண்ட்டும் இருக்கும் போது அப்போ அது இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்காக வந்திருக்க டாக்டர் தான் இந்த டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். So the application of doctrine provides a degree of flexibility by accepting ancillary or incidental encroachments to an extent while determining legislative authority to deal with a particular subject matter enlisted in the union or state list. So இவ்வளவு தூரம் சொன்னதோட கிரக்ஸ் தான் இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கேன். So இந்த ஸ்லைட்ல என்ன பார்க்க போறோம்னா steps followed by Indian courts to validate an enactment by using doctrine of pith and substance. So கோர்ட்ல எப்படி வந்துட்டு doctrine of pith and substance யூஸ் பண்றாங்க, ஒரு லா வந்து டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் பர்வியூக்குள்ள தான் வருதா இல்லையா அப்படின்றத இந்த இதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லா எனாக்ட் பண்ணும்போது கோர்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது எப்படிப்பட்ட லா, எந்த சப்ஜெக்ட் மேட்டர், என்ன அதோட பர்பஸ், அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்ளை பண்றதுக்கு மொத்தம் 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னென்ன ஸ்டெப்ஸ்னா
ஸோ ஸ்டெப் 1 வந்து ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இது என்ன சப்ஜெக்ட் மேட்டர், இது எது டீல் பண்ணுது அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அது எந்த சப்ஜெக்ட் மேட்டர், எதுல இருந்து வந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் லிஸ்டோட சப்ஜெக்ட் மேட்டரா இல்ல ஸ்டேட் லிஸ்டோட சப்ஜெக்ட் மேட்டரா அப்படின்றத பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு அதோட சிமிலாரிட்டிஸ் அதோட வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, வெதர் இது enactment is ultra virus or intra virus in natureன்றத பார்ப்பாங்க. ஸோ ஸ்டெப் 2 வந்து பார்த்தோம்னா ப்ராபபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். ஸோ ஒரு லா வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேட்டர் பர்வியூக்குள்ள தான் வருது அப்படின்னா அந்த enactment intra virus in nature and hence those enactments are valid. ஆனா அதே enactment சப்ஜெக்ட் மேட்டரை தாண்டி இதுவாயிருக்கு, சப்ஜெக்ட் மேட்டர் வேற ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்டர்ஃபியரன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த enactment invalid டிக்ளேர் பண்ணிருக்க. So after the examination of statutes or laws, that is after determining whether a law is legal even when it accidentally touches on a subject matter that is under the purview of another legislature, the court must take into account the statute's authenticity and character as well as whether it fundamentally falls within the purview of the legislature that passed it. So என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட், யூனியன் லிஸ்ட் வந்து லா எனாக்ட் பண்ணும் போது ஒரு சில சப்ஜெக்ட் மேட்டர் ஆக்சிடென்டலா ஸ்டேட்டோட சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த ஆக்சிடென்டலா டச் ஆனதுக்காக இல்ல அந்த ஆக்சிடென்டல் இன்டர்ஃபியரன்ஸ்க்காகலாம் ஒரு லாவை முழுசா இன்வாலிட்னு சொல்லிட முடியாது அப்படின்றதும் கோர்ட் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ ஒரு லா வந்து எனாக்ட் பண்ணும்போது அதோட நேச்சர், அதோட கேரக்டர் அண்ட் அதோட எசென்ஷியல் பார்ட் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு தான் அந்த லா வேலிடா இன்வேலிடான்றதே கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா லைக் ஜென்ரலா வந்துட்டு யூனியன் லிஸ்ட் வந்து ஸ்டேட் லிஸ்டோட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஆனா சப்போஸ் கான்ஃபிளிக்ட் அரைஸ் ஆகும் போது இந்த டாக்டரின் ரெஸ்கியூக்கு வரும். அதுதான் அந்த நோட்ல சொல்லியிருக்கு. ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டாக்டரின் பார்த்தோம்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. when to adopt the doctrine. So whenever there is a conflict between the subject matters of the list அப்படின்றப்போ கண்டிப்பா இந்த டாக்டரின் உள்ள வரும். அதே மாதிரி why to adopt this doctrine அப்படின்னு பாக்குறப்போ சப்போஸ் லா எனாக்ட் பண்ணும் போது ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இன்னொரு சப்ஜெக்ட் மேட்டர்ல சப்போஸ் இன்டர்ஃபியரன்ஸ் ஆகுது அப்படின்ற போது ஆக்சிடென்டல் இன்டர்ஃபியரன்ஸ் சில நேரம் வரதான் செய்யும். இல்ல ரொம்ப ரொம்ப நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குன்னா அது இன்வாலிட்னு கோர்ட் டிக்ளேர் பண்ணிடும். பட் ஆக்சிடென்டல் இன்டர்ஃபியரன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கோர்ட் வந்து இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டே இருந்தாங்கன்னா தென் அங்க வந்து அந்த லா வந்து எனாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸே இருக்காது. இப்படியே எல்லா லாவும் இப்படி இங்க இன்டர்ஃபியர் ஆகுது அங்க இன்டர்ஃபியர் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருந்தா அப்புறம் லாஸ் கடைசி வரைக்கும் வெளியே வராது, அது இங்க சொசைட்டிலும் அப்ளிகபிள் ஆகாது, அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக வந்திருக்க டாக்டர் தான் இந்த டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். அடுத்தது எசன்ஸ். ஸோ ஒரு ஸ்டாட்யூ எனாக்ட் பண்ணும் போது அதோட ட்ரூ நேச்சர், அதோட கேரக்டர், அதோட பர்பஸ் அண்ட் அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ ஒரு இதுவாகும் போது சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்டர்ஃபியர் ஆகும் போது how far it is flexible, how far it is accidentally encroaching the subject matter அப்படின்றத பார்த்துட்டு தான் டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும். அண்ட் டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்ட் வந்து வேலிடா இன்வேலிடான்றதை கோர்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா ஸோ இப்போ எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இன்னொரு சப்ஜெக்ட் மேட்டரோட என்க்ரோச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம், லைக் அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் வந்துச்சுன்னா அப்போ இந்த டாக்டர் வந்து ரெஸ்கியூக்கு வரும். அதே மாதிரி ஒரு ஸ்டாட்யூ வந்துட்டு இன்ட்ரா வைரஸா இல்லை அல்ட்ரா வைரஸா அப்படின்ட்டு ஜுடிஷியரி டிசைட் பண்றதுக்கு
இந்த டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸோட இம்பார்ட்டண்டான கேஸ் லாஸ் பார்ப்போம். ஸோ ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் எஃப்என் பல்சாரா. இந்த கேஸ்ல வந்து பார்த்தோம்னா தி பாம்பே ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ன்றத ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எனாக்ட் பண்றாங்க. இதை எனாக்ட் பண்ணும் போது என்ன ஆகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் லிக்கர் வந்து இட்ஸ் சென்ட்ரல் லிஸ்ட். அதனால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது அத்தாரிட்டி இல்லை இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல லாஸ் எனாக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கன்டென்ஷன்ஸ் வைக்கிறாங்க. பட் ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அது ஆக்சிடென்டலா என்க்ரோச் ஆயிருந்தாலும் இந்த ஆக்ட் வேலிட் தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இதை எனாக்ட் பண்ணது இட்ஸ் அ வேலிட் லா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அடுத்த கேஸ் லா பிரஃபுல்லா குமார் முகர்ஜி வர்சஸ் பேங்க் ஆஃப் குல்னா. ஸோ இந்த கேஸ் லால என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, த பெங்கால் மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு ஒரு எனாக்ட்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எனாக்ட் பண்றாங்க. ஆனா இத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இது ப்ராமிசரி நோட் பத்திலாம் டீல் வந்து வேற ப்ராமிசரி நோட் கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை அப்போஸ் பண்றாங்க. பட் வந்து கோர்ட் என்ன டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல இது வேலிடான லா தான். தோ இட் இன்சிடென்ட்லி என்க்ரோச்சஸ் அப்பான் ப்ராமிசரி நோட் ஆஃப் சென்ட்ரல் லிஸ்ட்னா இருந்தாலும் இந்த ஆக்ட் வேலிட் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் லால டிக்ளேர் பண்றாங்க. அடுத்தது ஜமீர் அகமது லத்திஃபூர் ரெஹ்மான் ஷேக் வர்சஸ் State of Maharashtra and others, and Atyabari Tea Company Limited versus State of Assam. இந்த ரெண்டு கேஸ்னாலும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் மேட்டர் இன்னொரு லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் மேட்டர் இன்டர்ஃபியர் ஆகும் போது டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் அ மேஜர் ரோல்ன்றத இந்த ரெண்டு கேஸ் லாஸ்லயும் டிக்ளேர் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அடுத்தடுத்த டாக்டர்ஸை பார்ப்போம். பாய்.